Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அது என்ன ஃபோன் அப்படினு பாத்தீங்கன்னா Infinix நிறுவனத்துல ரீசன்ட்டா ரிலீஸ் பண்ண Hot 11s அப்படிங்கற ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் போன் அப்படினு பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்ச்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருக்கும். சோ இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ அப்படிங்கற ரெண்டு விஷயங்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த YouTube சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த YouTube சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Infinix Hot 11s அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் போனாக இருக்கும். நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் கொடுத்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,990 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போனை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் போனை AI டெக் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் போன் மட்டும் கிடைக்காது, ஒரு பெரிய கிஃப்ட் பேக்கோட தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து கிடைக்குது. இதே நீங்கள் வேற எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் பேக் வந்து கிடைக்காது. உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் பேக்கா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனுக்கான டெம்பர்ட் கிளாஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப நல்ல ஒரு டெம்பர்ட் கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Infinix நிறுவனத்தோட ஃபேஸ் மாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் சைடில் பார்த்தீங்கன்னா AI டெக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனை நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ட்ரைபாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பிராண்ட் ஒரு நல்ல நெக் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 10,000 mAh கொண்ட ஒரு நல்ல பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் பேக்காக தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான கிஃப்டோட உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போனை AI டெக் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது, இல்லாட்டி பேங்க் டிபாசிட் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். கிரெடிட் கார்டில் கூட உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இப்போ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,990 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை AI டெக் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் நீங்க இந்த வீடியோவை பார்த்து கால் பண்ற டைம் கம்பெனில வந்து பிரைஸ் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா இந்த பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன பிரைஸ்ல இருக்கோ அந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து கட்டாயம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் போனுக்கு நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, உண்மைக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையான்னு. ஃபர்ஸ்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் அப்படிங்கிறதே ரொம்பவுமே டிஃப்ரெண்டான பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸில் இதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இருந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா Infinix அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா 128GB 6GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6GB RAM அப்படிங்கிறது ரொம்பவுமே வேல்யூபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Hot 11s அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா Helio G88 அப்படிங்கிற ஒரு கேமிங் ப்ராசஸர், அதையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதையும் வந்து நம்மளுக்கு இந்த ஃபோனுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குறைவான ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வந்து நல்லதா இருக்கும். அதுக்கப்புறம் பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க முக்கியமான கீ ஃபீச்சர்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Helio G88 ப்ராசஸர், அதுக்கு பிறகு 90Hz ரிஃப்ரெஷ் ரேட், அதுக்கப்புறம் 50 மெகாபிக்சல் கேமரா, 18V ஃபாஸ்ட் சார்ஜர், டுவல் ஸ்பீக்கர்ஸ், 5000 mAh பேட்டரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸோட பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாகவே ஸ்மார்ட் ஃபோனை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கலரில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டைம் இந்த Infinix ஃபோனை பார்த்தோன்னா கொஞ்சம் ப்ரீமியம் லுக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த ஃபோனை எடுத்து வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் கிளப்புக்கு ஜாயின் பண்ணுற ஒரு $1 ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிக்கன் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிலிக்கன் கேஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கன் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. 18V ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது கூட டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து பாக்ஸுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட லுக் அண்ட் டிசைன் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. ஏன்னா இதில் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் டிசைன் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேவ் மாதிரி ஒரு டிசைன் ஒன்று போகிறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு தனியான ஒரு அழகை வந்து கொடுக்குது. ஸோ ரொம்பவுமே நல்லா இருக்குது டிசைன். பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கேமரா பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கேமராஸோட நம்மளுக்கு ஒரு LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சின்னதாக பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் அல்ட்ரா நைட் கேமரா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்ன ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுது. அது கூட ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கோட பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட்
ரேட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கான சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டுவல் சிம், அது கூட உங்களுக்கு வந்து SD கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே கொடுத்துல, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் பார்க்கறதுக்கு கிடைக்கல. ஸோ ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பீக்கர் வந்து இங்கே இருக்குது, மற்ற ஸ்பீக்கர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்பீஸே தான் ஸ்பீக்கராக கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பீஸில் இருக்க ஸ்பீக்கர் வந்து அந்த அளவு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. பட் இருந்தாலும் கொடுத்துருக்க ஒரு ஸ்பீக்கர்ஸ், இந்த டுவல் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு இதில் பட்டன் அண்ட் போர்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸோட பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிசைன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச் கொண்ட ஃபுல் HD IPS TFT டிஸ்பிளே ஒன்று தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளேயா நம்மளுக்கு இருக்கு. என்னதான் சூப்பர் AMOLED டிஸ்பிளே அளவுக்கு இல்லைனாலும் கலர்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேலையும் நம்மளுக்கு வந்து ஓரளவு நல்லாவே கலர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அண்ட் அது கூட அவுட்டோர் விசிபிலிட்டி அண்ட் வீவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லா பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 180 Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து டச் பண்ணும்போதும் சரி, இல்லைன்னா நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்பவுமே ஸ்மூத்னஸை வந்து பார்க்க கிடைக்குது. ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவுமே நம்மளுக்கு டச் பண்ணும்போதும் ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து அதுல இருந்து நம்மளுக்கு பார்க்க கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ரொசஸர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணியிருக்க ப்ரொசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G88 அப்படிங்கிற டுவல் சிப் இருக்க ஒரு 12 nm சிப் செட் ஒன்று தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேமிங் சிப் செட்டாக நம்மளுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு சிப் செட் தான். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது ஒரு ஹை கிராஃபிக்காக இருந்தாலும் நல்ல ஒரு ரிஃப்ரெஷ் ரேட்டில் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 6GB RAM ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 6GB RAM கூட நம்மளுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜாக பார்த்தீங்கன்னா 128GB வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கும். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த 128GB அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே போதுமானதாக இருக்கும். இந்த 6GB RAM அப்படிங்கிறது உங்களுக்கு சாதாரண யூசேஜுக்கு தாராளமாக போதும். நீங்கள் வந்து கேமிங்க்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேம் ப்ளே பண்ணும்போதும் உங்களுக்கு எந்த ஒரு லக்குமே இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல், ஹெவி கேம்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு இதில் கொடுத்துருக்க OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Android 11 தான் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய XOSல 7.6 அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆப்டிமைஸ் ஆகி சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயமா நம்மளுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருக்க பேட்டரி அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை அதிக நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 18 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து இந்த ஃபோனை வந்து உங்களுக்கு குயிக்காக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் மூலமாக உங்களுக்கு ஈஸியாகவே சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணலாம். ஹெவி யூஸராக இருந்தால், இதே நார்மல் யூஸராக இருந்தால் கிட்டத்தட்ட 1.5 நாளைக்கு நம்மளுக்கு தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour 2 hours மாதிரி ஆகுது. அதுதான் இதில் இருக்க ஒரே ஒரு விஷயம். பட் இருந்தாலும் சார்ஜ் ஆகிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஒரு நல்ல கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கேமரா ஓகே அப்படின்னு சொல்கிற அளவு தான் நம்மளுக்கு வந்து மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 50 MP ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 MP டெப்த் சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 MP AI லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 கேமராஸ் இருக்க மாதிரி இருக்கும். 50 MP அல்ட்ரா நைட் கேமரா அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கேமரா இல்லை, மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்பாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. இதில் இருக்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 MP டுவல் ஃப்ளாஷோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லோ லைட்டில் கேப்சர் பண்ணுறீங்கன்னா இந்த டுவல் ஃப்ளாஷை வந்து யூஸ் பண்ணலாம். பட் இந்த 8 MP அப்படிங்கிறது ஓரளவு ஓகே அப்படிங்கிற அவரேஜ் மட்டத்தில் தான் இருந்துச்சு. ஒரு பெரிய அளவில் செல்ஃபிக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செல்ஃபி அப்படிங்கிறது ஓரளவு கொஞ்சம் ஓகேயான லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த டுவல் ஃப்ளாஷை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஓரளவு நல்ல போட்டோஸை வந்து கேப்சர் பண்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அது இதுல ஒரு ஃபீச்சரா நம்மளுக்கு சொல்லலாம். இதுல எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் வந்து போடுறேன். அது எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க கீ ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருக்க செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க, அது கூட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு நல்லாவே ஒர்க் பண்ணுது. பட் ஃபேஸ் அன்லாக்கை விட உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் இதில் பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் பார்த்த சில குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயாக இருக்கனால கையில் ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வெயிட் இருக்காது. பட் நீங்கள் ஒரு பெரிய டிஸ்பிளேல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அது வந்து நம்மளுக்கு குறையா தெரியாது. ரொம்பவுமே ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக சில அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ஸை நம்மளுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த அளவு குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ப்ரீமியமான ஸ்மார்ட் ஃபோன், நல்ல ஒரு டியூரபிலிட்டி இருக்க ஸ்மார்ட் ஃபோனாக உங்களுக்கு தேடுறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய டிஸ்பிளேல வேணும் அப்படின்னா இந்த Infinix Hot 11s அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து AI டெக் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். AI டெக்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விதமான ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு விருப்பமான ஸ்மார்ட் ஃபோனை இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது கூட பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி, கேஷ் ஆன் டெலிவரியா இருந்தாலும் சரி, பேங்க் டிபாசிட் பண்ணி கூட உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் ஃபோனை உங்களுடைய வீட்டுக்கே கொண்டு வர மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த பிரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் கிளாஸஸா இருந்தாலும் சரி, கேமிங்கா இருந்தாலும் சரி, ரெண்டு விஷயங்களுக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த Hot 11s அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனா இருக்கும். இந்த அளவு விஷயங்களை தான் இந்த வீடியோல சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்படியே அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.